இந்த உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாம் ஒரு சேர நல்ல கரெக்டு ரேஷியோவில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால தான் கொஞ்சம் போட்டிருக்கேன் நான். சில பேர் தாளிக்கும் போது கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்புலாம் போடுவாங்க. பட் பருப்புலாம் போட்டிங்கன்னு சொன்னால் நாள்பட இருக்காது, கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ அதனால தான் அதெல்லாம் போடாமல் நான் செஞ்சுருக்கேன். இது போல் செஞ்சு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி திப்பி திப்பியாக பச்சை மிளகா, இஞ்சிலாம் தெரியணும். அதெல்லாம் ஊற தான் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, செம டேஸ்டான இஞ்சி புளி ரெடி ஆகிடுச்சு. சுவையான இஞ்சி புளி தயார். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.